சென்னையில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ஒருவரை 2025 மார்ச் 26ஆம் தேதி போலீஸ் சுட்டுக் கொன்றுள்ளது. இவர்கள் ஈரானி கொள்ளையர்கள். இந்தியா முழுவதும் சங்கிலி பறிப்பில் ஈடுபடும் தொழில்முறை கொள்ளை கூட்டத்தினர் என்று கூறப்படுகிறது. இவர்கள் யார்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2015ஆம் ஆண்டு வாக்கில் பெங்களூரில் திடீரென சங்கிலி பறிப்பு சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதாவது ஆண்டுதோறும் சராசரியாக 150 சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடக்கும். ஆனால் 2 மாதங்களில் அதிக எண்ணிக்கையில் சங்கிலி பறிப்பு நடந்தது. ஒரு கட்டத்தில் பெங்களூரில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 7 சங்கிலி பறிப்புகள் நடந்தன. பொதுவாகவே சங்கிலி பறிப்பு குற்ற சம்பவங்களை உள்ளூர் திருடர்களே செய்வார்கள். ஆனால் இதை தொழில் முறையாக கொண்ட ஈரானி கொள்ளையர்கள் ஒரு நகரத்தில் தொடர்ந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபடுவர். போலீஸ் தங்களை எட்டும் முன்னரே அந்த ஊரை விட்டு ஓடிவிடுவார்கள். ஆகவே உள்ளூர் திருடர்களை போலீஸ் பிடித்து விசாரித்தும் உண்மை விளங்கவில்லை. கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களிலும் சங்கிலி பறிப்பு அதிகமாக நடந்ததால் பூனா போலீசார் தகவல்களை விரைவாக பகிர்ந்து கொள்வதற்காக பூனா, பெங்களூர், போபால் ஆகிய நகரங்களுடன் மகாராஷ்டிராவில் வேறு 20 நகரங்களின் குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளை இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கினர். ஈரானி கொள்ளையர்களை பிடிப்பதற்காக 2015 நவம்பர் மாதம் பூனாவில் பல மாநில போலீசார் சந்தித்து பேசினர். 2016ஆம் ஆண்டு 2வது முறையாக அவர்கள் சந்தித்து பேசினர். பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளிலும் இணைந்து பலுசிஸ்தான் பாலைவன பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இருந்து 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்தியாவுக்குள் நாடோடியாக மக்கள் வந்தனர். ஆரம்பத்தில் இவர்கள் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே வசித்தனர். ஊசி, மணி, பாசி, கூலிங் கிளாஸ், பொம்மைகள் இவற்றைத்தான் முதலில் விற்று வந்தனர். தற்போது இந்த ஈரானிகள் மகாராஷ்டிராவில் அம்பாலி, தானே, சங்லி, கர்நாடகாவில் பீதர், பெங்களூர், ஹூப்ளி, தார்வார், ஆந்திர பிரதேசத்தில் ஹிண்டுப்பூர், மதனப்பள்ளி, குண்டக்கல், மத்திய பிரதேசத்தில் போபால் ஆகிய பகுதிகளில் கணிசமான அளவில் வசித்து வருகின்றனர். சென்னையில் இவர்கள் விமானத்தில் வந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்கத்தில் தாங்கள் கொள்ளையடிக்கும் நகரத்திற்கு வெளியே ஒரு காரை தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்திவிட்டு பைக்கில் சென்று சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு அந்த காரில் ஓடிவிடுவதுதான் இவர்கள் வழக்கம். பெங்களூரை விட்டு ஓடுவதற்கு தேசிய நெடுஞ்சாலை NH4ஐ அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். உள்ளூர் ஈரானிகள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட மாட்டார்கள். ஒரு மாநிலத்திலிருந்து அல்லது வேறு ஊரிலிருந்து வருகிறவர்களுக்கு உள்ளூர் ஈரானிகள் சாலை மற்றும் நகர அமைப்புகளை கண்டுபிடிக்க உதவுவார்கள். உள்ளூர் வாலிபனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்று பேசி மோட்டார் சைக்கிளை ஓட்ட வைப்பார்கள். பின்னால் இருக்கும் வேற்று மாநில ஈரானி சங்கிலியை பறிப்பான். ஒரு இடத்தில்